ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குடல் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கடலெண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது பிரிஞ்சி இலை நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் 1 கப்பு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமேல்ட்டு நான் வந்து போட்டியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது லைட்டாக இதில் வெந்துட்டுருக்கட்டும். இது தண்ணி விடும். ஸோ இதில் நல்லா பெரட்டி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குடல் நல்லா பெரட்டி வந்திருக்கு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அகைன் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், தக்காளி அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு மாதிரியே இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு செம்ம காம்பினேஷன். இட்லி, தோசை, ஈவன் சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கலந்து எடுத்துட்டு ஜாரு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயும் நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம 6லேருந்து 8 விசில் விட போகிறதுனால விசில் வர வர தண்ணி குறையும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. குடல் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இப்போ இதை நம்ம வந்து 6லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். செம்ம வாசங்க. நம்மளுக்கு சூப்பராக கடையில் கொடுக்குற குடல் குழம்பு வாசமே தாங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இந்த தண்ணி எல்லாமே இஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதில் சுட சுட இருக்கும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான குடல் குழம்பு ரெடிங்க. ஆவி பறக்க இட்லியை வச்சு இந்த குடல் குழம்பு அப்படியே குடலோடு அள்ளி குழம்புல ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.